லாஸ்ட் வீடியோல ஒரு மினிமலிஸ்டிக் கிச்சன்ல எசென்ஷியலா எவ்வளோ சமைக்கிற பாத்திரம் வச்சிருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல வந்து நம்மளோட கிராசரி எசென்ஷியல்ஸ் பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்க கூட சொல்லணும். நம்மளோட சேனலுக்கு வந்து 267 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் 109 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃப்ரம் மை ஹார்ட். 267 அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரோ கவுண்டோ கிடையாது. இது வந்து என்னன்னா, நம்ம எல்லாரும் லைக் மைண்டட் பீப்புள் as a ஃபேமிலியாக வந்து சேர்ந்துருக்கோம். இந்த கன்சியூமரிசம் காலகட்டத்துல எல்லாரும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கு நம்மள புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதிலிருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகி, நம்ம ஹார்ட் அர்ன் மனிய வந்து நல்லபடியா சேர்த்து வச்சு, நம்மளோட வெல்த் கிரியேட் பண்ணி, நம்ம அன்வான்டட் பொருள நம்ம லைஃப்ல இருந்து டீக்ளட்டர் பண்ணி, நம்ம லைஃப்ப எப்படி சிம்பிளா, மினிமலிஸ்டிக்கா வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம ஆஸ் அ ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். நாங்க வந்து வெஜிடேரியன்ஸ். அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்டோட நேட்டிவ் வந்து மைசூரு. ஸோ என்னோட சமையல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 50% கர்நாடகா ஸ்டைல் சமையல் இருக்கும். 50% தமிழ்நாடு ஸ்டைல் சமையல் இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் கைட்லைன்ஸ் தான். என்னென்ன பேசிக் எசென்ஷியல்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு கேட்டகரியா நான் உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஐடியாக்காக வேணும்னா இந்த வீடியோ நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ரைஸு. 3 டைப்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்கு. சமைக்கிறதுக்கு பச்சரிசி, பாஸ்மதி ரைஸு அண்ட் இட்லி ரைஸு. நான் சீரக சம்பாலாம் வாங்க மாட்டேன். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் கேட்டகரி. கோதுமை மாவு, வெள்ள ரவை. இது வந்து பன்சி ரவை. இது கர்நாடகால வந்து பன்சி ரவைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவல் உப்புமா பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ராகி மாவு, ராகி ரொட்டி பண்றதுக்கு. பாஸ்தா கிட்ஸ் ஃபேவரெட்டு. அரிசி மாவு, அரிசி ரொட்டி பண்றதுக்கு. வெள்ள ரவை வந்து நான் வெள்ள ரவை உப்புமா பண்ண மாட்டேன். ரவை பணியாரம், ரவா ஊத்தப்பம் அந்த மாதிரி பண்ணுவேன். ஏன்னா தயிர் வீட்ல துவைக்கிறது வந்து மீந்துருச்சுன்னா, அத வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த டிஷ்ஷஸ்லாம் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரவா இட்லியும் ரொம்ப நல்லாருக்கும். அடுத்தது பருப்பு. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு, மசூர் பருப்பு, கருப்பு உளுந்து, பாசிப்பருப்பு. கருப்பு உளுந்து வந்து நம்மளோட இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது. அத வந்து நார்த் இந்தியன் டிஷ்னா தால் மக்னி அப்படின்றது பண்ணலாம். இல்லன்னா வந்து கருப்பு உளுந்துல இட்லி பொடி பண்ணிக்கலாம். அதனால நான் அது எப்பயுமே என்னோட கிராசரி லிஸ்ட்ல வாங்கிப்பேன். அதே மாதிரி தான் மசூர் தாலு. துவரம் பருப்போட அதிகமான புரோட்டீன் கன்டென்ட் வந்து அதுல இருக்கும். நெக்ஸ்ட்டு பயறு வகைகள். வெள்ளை காராமணி, பாசிப்பயிறு, கருப்பு மூக்கடலை, கொள்ளு, ராஜ்மா, வெள்ளை மூக்கடலை, காஞ்ச பட்டாணி, அதுக்கப்புறம் சிவப்பு காராமணியும் வச்சுருப்பேன். அது வந்து காலி ஆயிடுச்சு. நாங்கள் வெஜிடேரியன்ஸ் அப்படின்றதுனால இந்த பயிருங்கெல்லாம் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுவோம். அப்புறம் இது வந்து நான் முளை கட்டி வச்சுக்குவேன். எப்பயுமே என்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஒரு முளை கட்டின பயிரை வந்து 2 வாட்டி சமைக்கிற மாதிரி வச்சுக்குவேன். ஒன்று முடிஞ்சதுன்னா அடுத்ததை வந்து ரொட்டேஷனில் வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப நீங்க பார்க்குறது வந்து காஞ்ச பட்டாணிய மொளக்கட்டி வச்சிருக்கிறது. வெள்ள மூக்கடலை, ராஜ்மா, வெள்ள காராமணி தவிர மத்த எல்லா பயிருமே வந்து மொளக்கட்டலாம். மொளக்கட்டி யூஸ் பண்ணும்போது அதோட புரோட்டீன் கன்டென்ட் அதிகமாகும். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட் கேட்டகரி பெவரேஜஸ். இதுல வந்து டீ, காஃபி, சுகரு, அதுக்கப்புறம் இது பாப்பாங்க குடிக்கிற ஒரு ஹாட் சாக்லேட் மில்க்கு. நாட்டு சர்க்கரையும் சில பேர் வச்சிருப்பாங்க. என்கிட்ட கிடையாது அது. அடுத்தது பொடி வகைங்க. டர்மரிக் பவுடர், தனியா பவுடர், ரெட் சில்லி, கரம் மசாலா, இட்லி பொடி, பிரியாணி மசாலா, பாவ் பாஜி மசாலா, சன்னா மசாலா அண்ட் சாட் மசாலா. இட்லி பொடி வந்து கருப்பு உளுந்து வச்சு அரைச்சது. இது வந்து சாம்பார் பொடி. இது எங்க அம்மா வந்து அரைச்சு குடுப்பாங்க எனக்கு. இதுதான் வந்து பொடி வகைகள்ல நான் வச்சிருக்கிறது. இந்த மசாலா பொடி எல்லாமே வந்து அந்தந்த பாக்ஸோடவே அப்படியே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருப்பேன். ஏன்னா, இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து நம்மளுக்கு தெரியாது. இது அவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. அப்புறம் ஹிங்கு. இதுவும் வந்து அந்த பொடியில சேர்ந்தது தான். அடுத்தது மசாலா பாக்ஸு. இதில வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். 2 டிஃபரண்ட் டைப் ஆஃப் மசாலாஸ் வந்து எல்லாரோட வீட்லயுமே ஜென்ரலா இருக்கும். அடுத்தது தூளுப்பு, புளி, காஞ்ச மொளகா, கல்லுப்பு. புளி, உப்புலாம் வந்து பிளாஸ்டிக் டப்பால போடக்கூடாது. ஆனா, செராமிக்கெல்லாம் வந்து என்கிட்ட கிடையாது. அதெல்லாம் இந்தியாலயே குடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ஒரே ஒரு பார்ட் மட்டும் ஊறுகாய் போடுறதுக்காக வாங்குனேன். பட் இந்த ஊறுகாய் எனக்கு சரியாவே வரல. ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
அதனால அதில் மட்டும் கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது ஆயில் கேட்டகரி. தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் வெண்ணெய் வந்து அன்சால்ட்டட் வாங்கிட்டு நெய் காய்ச்சிக்குவேன் எப்போவுமே. இதுதான் நான் மந்த்லி வாங்குற ஸ்டேப்பிள். தேங்காய் எண்ணெய் வந்து சமைக்கிறதுக்கு கிடையாது, தலைக்கு தேய்ச்சிக்கிறது. மற்றதெல்லாம் மட்டும் சமைக்கிறதுக்கு. லாஸ்ட்டு கேட்டகரி வந்து நட்ஸு. வால்நட், பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, உடைச்ச கடலை, வேர்க்கடலை, ஃபிக் ஃப்ரூட்டு. இது எல்லாமே வந்து எவ்ரி மந்த் வந்து நான் வாங்குவேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் வெஜிடேரியன்ஸு. ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து இந்த நட்ஸ்லேருந்து தான் எங்களுக்கு கிடைக்கும். இது எல்லார் வீட்லேயும் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற தேவையில்லை. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஹெல்த்தி ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து நான்வெஜ் சோர்ஸ்லேயே கிடச்சிரும். லாஸ்ட்டு கேட்டகரி வந்து ஃபேன்சி கேட்டகரி. அப்படின்னா என்னென்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் குக்கிங் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறோம் இல்லையா? சாண்ட்விச்சு, பாஸ்தா, பேன்கேக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. பேக்கிங் பவுடரு, வெனிலா எசன்ஸு, டொமேட்டோ சாஸு, சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டு, சீஸு. இதெல்லாம் வந்து எசென்ஷியல்னு சொல்ல முடியாது. இது இல்லாமல் கூட நம்ம சமைக்க முடியும். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற வெஜிடேரியன் குக்கிங்க்கான மந்த்லி கிராசரி எசென்ஷியல்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.